இந்த வடநாட்டுல நான் நிறைய யாத்திரை பண்ணும்போது பார்த்துருக்கீங்க. இந்த பறவைகளை பிடிக்கிறதுக்கு கூண்டு வைப்பாங்க. அது ஒன்றும் பெருசா ஒண்ணுமே இருக்காதுங்க. ஒரு கயிறுல ஒரு சின்ன கோலை கட்டி, அந்த கோல் வந்து பேலன்ஸ்டா இருக்க மாதிரி கட்டி அந்த கைத்தை கட்டி விட்டுருவாங்க மரத்துல. இந்த பறவை வந்து ஒரு பக்கம் அந்த கோல்ல உட்கார்ந்த உடனே இந்த பறவையோட வெயிட்டால கோல் திரும்பிக்கும். அப்ப பறவை என்ன தலைகீழ தொங்கிட்டு இருக்கும். இந்த முட்டாள் பறவைக்கு நாம பறவை கையை விட்டா நாம பாட்டுக்கு பறந்து போயிடலாம். அது என்ன தலைகீழ தொங்கிட்டு இருக்கிறது? அப்படி அந்த திரும்ப வர்ற அந்த பேலன்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஃபியூ மினிட்ஸ் தான் சிறகடிக்கணும். பேலன்ஸ் பண்ணிட்டு நான் பாட்டு பறந்து போயிடலாம். ஏன்னா எங்க கட்டியெல்லாம் ஒண்ணு வச்சில்ல. அது புரியாத அந்த முட்டாள் பறவை நாம கையை விட்டோம்னா, இந்த கோலை விட்டோம்னா கீழே விழுந்துருவோம்னு பயந்துகிட்டு அப்படியே பிடிச்சிட்டு இருக்கும். அந்த வேடன் வந்து அழகா அந்த பறவையை பிடிச்சி கொண்டு அடைச்சிப்பான். சில புத்திசாலி பறவைகள் அந்த கையை விட்டுத்தான் பார்க்கலாமே விட்டு பார்க்கும். விட்டு பார்த்தோன்னே என்ன, அந்த தரையில கட்டாயம் விழாது. அது விழ ஆரம்பிக்கும் போதே நேச்சுரலா பறவை தன்னுடைய சுபாவத்தாலேயே சிறகுகளை அடிச்சு அந்த கவர்ந்து இருக்கிறது நிமிர்ந்து பறந்து போக ஆரம்பிச்சிடும். நம்ம எல்லாருமே அந்த தலைகீழா அந்த கோலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற பறவை மாதிரி தாங்கய்யா. வேற ஒண்ணுமே இல்லைங்கய்யா. ஜஸ்ட் அந்த கோலை விட்டுட்டு நம்மளை பேலன்ஸ் பண்ணிக்கிற அந்த 2-3 செகண்ட், அந்த பேலன்சிங் டைம் நம்மளால பண்ணிக்க முடியுமோ முடியாதோ, என்ன ஆகுமோ, இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ, கீழே விழுந்து மண்டை உடைஞ்சிருமோ, மண்டை உடைஞ்சா நம்மளை யார் ஹாஸ்பிட்டல் கிட்டு போவாங்க, நம்மளை யார் காப்பாற்றுவாங்க, ஏதேதோ கற்பனையினால அந்த கோல்லையே தொங்கிட்டு இருக்கும். யமன் எனும் வேடன் வந்து பறித்து உயிர் கொண்டு போகும் வரை அந்த கோல்லையே தொங்கிட்டு இருக்கும். அந்த ஒரே வேலையில் தொங்கிட்டு இருக்கிறது. இந்த பாதுகாப்புங்கிறதுக்காக ஒரே வேலையில் தொங்கிட்டு இருக்கவனும் தலைகீழா தொங்கிட்டு இருக்கிற அந்த பறவையும் ஒண்ணுங்கய்யா.